குரு பலன் சில பேருக்கு கிடைக்குதுங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் 6ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பார்த்தாலும் 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால சில இடத்துல பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் நீங்கும். அதே சமயத்துல கடன் வாங்கி இடம் வாங்குறது, வண்டி வாகனம் பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, வீடு கட்டுறது, ஹோம் லோன் போய் வீடு கட்டுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து அந்த கல்யாணம் முடிஞ்சது ஒரு புது இடத்துக்கு போறது, புது வீட்டில் போய் குடியேறுறது, அது மாதிரி விஷயங்களும் கொடுக்குது. ஸோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிதி புழக்காட்டங்கள், அது மூலமாக சொத்து வாங்குவது, அது மாதிரி அதிகமான காமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்காரருக்கு ஆகஸ்ட் மாதம் 2025 பரிபூர்ணமாக உண்டு. மாணவர்கள் படிப்பதற்காக கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக அந்த வாய்ப்புகள் தேடி வரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும். வெளிநாட்டில் செட்டில் ஆகிறவங்களுக்கு அங்கேயே ஸ்திரத்தன்மையோட பிஆர் சிட்டிசன்ஷிப் அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ மெல்ல அஸ்தம சனி தாக்கத்திலிருந்து மீண்டு வந்து இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு, வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளுக்கு நோக்கி நம்ம போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி இல்லத்தரசிகள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் ஒரு லோன் போட்டு வாங்கி வாழ்க்கையை வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. செல்வ செருக்கள் கொஞ்சம் பேர ஒரு ஆபரணங்கள், ஆடை ஆபரணங்கள், ஒரு நகைகள், இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது மாதிரி நகைச்சீட்டு போடுறவங்க அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நிறைய போடக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி அமைப்புகள் கடகராசிக்காரருக்கு பரிபூர்ணமாக உண்டு. குடுக்கல் வாங்கல் அதிகமாக இருக்கும். ஒரு மாதிரி முடிஞ்சிடும். செலவுக்கு மீறின வருமானங்கள் வரலினாலும் கொஞ்சம் அப்படி இப்படி திரட்டி நம்ம கொஞ்சம் வேணுங்கிற விஷயத்தை செஞ்சுப்போம். அது அடுத்த வருஷம் கொஞ்சம் படிப்படியாக அதை அடைப்பதற்கு நம்ம முற்படுவோம். அதுதான் இப்போ போயிட்டு இருக்கிற படலம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் தவறு இல்லை. அஷ்டம சனியில தாக்கத்தில் 2023-24 நம்ம பாதிக்கப்பட்ட கடகராசிக்காரர்கள் இப்போதான் மீண்டு கொஞ்சம் இயல்பான சூழ்நிலைக்கு நோக்கி வந்துட்டு இருக்கீங்க. தவறு இல்லை. இது ஒரு மாதிரியான ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரனாக உங்க ஜாதகத்தில் இருக்கும் பொழுது ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய்ங்கிற ராஜோகாதிபதியே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலேயே மாதம் முழுக்க இருக்கிறார். சூரியன் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்திலேயே குருவோடு இருக்கிறார். சுக்கிரனும் 12ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்கு.